ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான கால்சியம் ரிச், புரோட்டீன் ரிச் ராகி நிலக்கடலை சிமிலி உருண்டை. இது எங்க பாட்டியோட ரெசிபி. இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில ஒரு 2 கப் அளவு ஹோம்மேட் ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம புட்டுக்கு செஞ்சாலே அதே ப்ரொசீஜர் தான். பாதி வரைக்கும் புட்டுக்கு செய்யற மாதிரியே தான் பண்ணணும். ஸோ மாவை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ஹை ஃப்ளேம் வைக்காம ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. மாவு வந்து இந்த ராகி மாவோட நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும், இந்த ஃப்ளேவர் வந்து வரும். அது வரைக்கும் நீங்க சிம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே மாவு வந்து நல்லா சூடா இருக்கும். இந்த மாதிரி நல்லா சூடா இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு மாவு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணியில வந்து லேசா கொஞ்சமா மட்டும் உப்பு கலந்துக்கங்க. நிறைய உப்பு கலந்துக்க தேவையில்லை, ஏன்னா இது ஸ்வீட் ரெசிபி தான். கொஞ்சமா உப்பு கலந்த தண்ணியை லேசா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்னோட சேனல்ல ஆல்ரெடி ராகி புட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ ராகி புட்டு வந்து அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில பிடிச்சிட்டு இப்போ வந்து நான் ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஆவி வரப்போ, ஸ்டீமர்ல ஆவி வரப்போ நம்ம ராகி மாவை வந்து நல்லா பரவலா போட்டு 2 பேட்சா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம துணியை மூடி வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நிலக்கடலையை வந்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடரா அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடரா வேண்டாம், கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ராகி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா அதை கலந்து விட்டீங்கன்னா கட்டி இல்லாம இருக்கும். இப்போ கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நீங்க மிக்சியில ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நீங்க அதை உருட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டாம நல்லா அது உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் நல்லா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த மாவை வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற விட்டுடாதீங்க. மாவு நல்லா சூடா இருக்கிறப்பவே தான் இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். இதுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். அந்த கோர்ஸா ஃபைன் பண்ணி வச்ச நிலக்கடலை பவுடரும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த சூட்லயே வந்து அந்த வெல்லம் கரும்பு சக்கரை பவுடர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அதே சமயத்துல நம்ம அந்த நிலக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் அது கூட நல்லா வந்து பைண்ட் ஆகி வரணும். ஸோ சூடா இருக்கிறப்பவே நீங்க இதை பிடிச்சிக்கங்க. இப்போ நல்லா டைட்டா வந்து உருண்டை பிடிச்சி வச்சீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ராகி சிமிலி உருண்டை வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நீங்க 2 நாள் வரைக்கும் வந்து வச்சிருந்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா சாஃப்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.